2 பேர் செத்து கிடக்குறாங்க, ஒரு பறையனும் ஒரு பறச்சியும் செத்து கிடக்குறாங்க. அவங்க யாரும் தூக்கி ஒரு ஓரமா போடல, அல்லது அவர்களை பற்றி யாரும் கவலைப்படாமல் எல்லோரும் விலகி செல்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்தை, இப்படிப்பட்ட சாதிய உணர்வை உருவாக்கியவர்களை பார்த்தால் அவங்க கையையும் காலையும் வெட்டி போடுவேன் என்று அவர் சொல்கிறார். தமிழரிடை இத்தீமை விளைத்தவரை சவனின் கையிரண்டும் காலிரண்டும் வெட்டி அவர் கண்ணை கண்ணுக்கு பலிவிடுவேன், என்ன இது நீதி என்று சொல்கிறார். அந்த வீராதி காவியத்திலே இன்னொரு கவிதை, உதிர் நின்ற சாதி வெறி மதவெறிகள் எல்லாம் சுக்காக போயிற்று பறையோசை ஓடி சுதந்திரத்தை சொல்லியுமே முழங்குதடா ஊரில் என்று பறையோசையை பண்ணிசைத்து காட்டுகிறான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தலித் இலக்கியம் பேசுகிறவர்கள் இந்த பறை என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள், பறையர்கள் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள், சேரி என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் தலித் கவிதை எழுதுகிற தலித் இந்த சேரி என்ற சொல்லையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை போலவே நிலைபெற்ற சிலை என்ற ஒரு காவியத்தை, குறுங்காவியத்தை 1947 எழுதியிருக்கிறார். அதுல ஒரு மேல் சாதிக்கார இளைஞனை ஒரு கீழ் சாதிக்கார பெண், வஞ்சி என்கிற பெண் காதல் புரிகிறார். அந்த பெண்ணிடம் அந்த இளைஞன் சொல்லுகிறான், அவன் அந்த பெண்ணை காதலித்த பிறகு சாதி மறுக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இடியும் வரை பணக்கார கோட்டை சாதி இழிவுடனே பொருள் ஏற்ற தாழ்வனைத்தும் ஒடியும் வரை தொண்டாற்றும் பெரும் பணிக்கு உயிர் தந்தே தமிழ்நாடே ஏற்றுக்கொள். சாதி ஒழிப்பு பற்றி நாம பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது ஊர்தில் பேசப்பட வேண்டும் என்று தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு முறை எங்கள் ஊரில் நடந்த பொதுக்கூட்டத்திலே சொன்னார். சாதி ஒழிப்பு பற்றி பறையர்கள் பேசக்கூடாது, அங்கே ஊர்தில் இருக்கிற சாதி இந்துக்களுக்கிடையே மோதல் வரும், அங்கே ஒரு கலகம் ஏற்படும், அது சாதி ஒழிப்புக்கு துணை செய்யும் ஒடியும் வரை தொண்டாற்றும் பெரும் பணிக்கு உயிர் தந்தே தமிழ்நாடே ஏற்றுக்கொள். சாதி ஒழிப்பு பத்தி அந்த காலத்துல பேசுறார். ஏழ்மை பத்தி ஒரு கவிதையை சொல்றாரு. இந்த கவிதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் மிக வறிய குடும்பத்தில் இருந்தவர். பாண்டிச்சேரி இன்னைக்கு இருந்த மாதிரி அன்னைக்கு இல்ல. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரி எப்படி இருந்திருக்கும்? வெறும் குடிசை பகுதியில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். பாண்டிச்சேரியை சுற்றி வயல்வெளிகள். அந்த காலத்திலே மழை பெய்தால் காலமிடமெல்லாம் கடல் போல் வெள்ளம் இருக்கும். எங்க பார்த்தாலும் வெள்ளம் இருக்கும், கடல் போல இருக்கும். எங்க பார்த்தாலும் தண்ணி தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும் மழை காலத்துல. அந்த காலத்துல அவர் எழுதியிருக்கிறார், மூடி வைத்த நொய்கஞ்சி அவனுக்காக மொந்தையிலே கிடக்கிறது, காலமெல்லாம் தேடி வைத்த பழஞ்சொத்து குடிசை வீடும் திரட்டி வைத்த செல்வனெல்லாம் பழங்கஞ்சி, ஓடிவிட்ட நாட்களிலே என்ன இன்பம் ஒன்றுமில்லை இப்போதும் துன்பத்தாலே, வாடிவிட்ட பயிரானோம் நாளும் எம்மை மரண நிழல் தொடர்கிறது பசி ரூபத்தில் என்று அவர் சொல்கிறார். ஆக நம்முடைய தமிழொலி அவர்கள் அந்த காலத்தில் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அடுத்து புதுச்சேரியிலே மிகச்சிறந்த கவிஞராக வாழ்ந்தவராக இருக்கிறார். ஆனால் புதுச்சேரி என்றாலே என்ன சொல்கிறார் சொன்னால், புதுச்சேரியிலே கவிஞர்கள் யார் என்று சொன்னால் பாரதியாரையும் பாரதிதாசனை மட்டும்தான் சொல்வார். தமிழ் மொழியை பற்றி யாரும் சொல்ல மாட்டார். பாவல